அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரின் அறிவுரையின்படி வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பிற்கான ஒரு வீடியோ தொகுப்பு தற்பொழுது அன்று மாலை வாக்குப்பதிவு அலுவலர்கள், தலைமை வாக்குப்பதிவு அலுவலர் மற்றும் இதர வாக்குப்பதிவு அலுவலர்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வாக்குப்பதிவு இயந்திரங்களோட வரிசை எண், சீரியல் நம்பரை நம்ம கண்டிப்பாக சரிபார்த்து கொள்ள வேண்டும். வாக்குப்பதிவு இயந்திரங்களோட எண் ஒரு இடத்துல மட்டும் இல்லாம வேற கேரிங் கேஸ்ல மட்டும் உள்ளதை சரி பண்ணாம உட்பாகத்துல உள்ள இயந்திரங்களையும் எடுத்து நம்ம சரிபார்க்கணும். முன்பகுதியிலும் இருக்கும், அதே மாதிரி பேலட் யூனிட்டோட பின்பக்கத்திலையும் அந்த சீரியல் நம்பர்ஸ் இருக்கும். அதை நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி விவிபேட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்லையும் நம்ம செக் பண்ணணும். விவிபேட்லயும் முன்பகுதியிலையும் இருக்கும், அதே மாதிரி பின்பகுதியிலையும் இருக்கும். ஸோ அடுத்ததாக கண்ட்ரோல் யூனிட்லையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த செக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மிஷின்ஸை நம்ம வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் செக் பண்ணி பார்க்கலாமான்னா கண்டிப்பாக வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் நம்ம செக் பண்ணி பார்க்க கூடாது. ஸோ இது வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் செய்யப்படக்கூடிய பணி. அடுத்ததாக நம்ம வாக்குப்பதிவு அன்று காலை 5:30 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு நம்ம ஆரம்பிக்கணும். அதற்கேற்ற போல் 5:30 மணிக்கு நம்ம முன்பாகவே வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயார்படுத்தணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும், பேலட்ல இருந்து விவிபேட்ல இருந்து ஜியோ பிவிசிங்கிற மெத்தடின் அடிப்படையில நம்ம இப்ப கனெக்ட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது விவிபேட்டும் பேலட் யூனிட்டும் நம்ம ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்க வேண்டும். கண்ட்ரோல் யூனிட் மட்டும் ஒன்று பிரெசைடிங் ஆபீசரோட டேபிள்லயோ அல்லது போலிங் ஆபீசர் 3யோட டேபிள்லயோ இருக்கும். நம்ம இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை மாதிரி வாக்குப்பதிவுக்கு முன்பதாக ஆன் செய்யும் முன்பாக நமக்கு விவிபேட்ல ஒர்க்கிங் மோட்ல நம்ம இந்த கினாப்பை செய்து கொள்ள வேண்டும். இது ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது, ஒர்க்கிங் மோட் டிரான்ஸ்போர்டேஷன் மோடுங்கிற ஒரு கினாப். இதை நம்ம ஒர்க்கிங் மோட்ல பிரஸ் செய்து விட்டு தான் நம்ம கண்ட்ரோல் யூனிட்ல ஆன் பட்டனை நம்ம ஆன் பண்ண போறோம். இப்போ நம்ம ஏஜென்ட்ஸ் வந்திருக்கிறாங்க 5:30 மணி அளவுல. ஏஜென்ட்ஸ் வருவதற்காக யாரும் வரலன்னா நம்ம ஒரு 15 நிமிடங்கள் காத்திருக்கலாம். 15 நிமிடம் காத்திருங்க. ஏஜென்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வாக்குப்பதிவு முகவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாதிரி வாக்குப்பதிவை ஆரம்பிக்கலாம். மிஷின்ஸ் ஆன் பண்ண உடனே ஒரு 7 ஸ்லிப்ஸ் டெஸ்ட் ஸ்லிப்ஸ் இந்த விவிபேட்ல கட்டாகி விழும். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஏஜென்ட்ஸ் முன்னிலையில நம்ம இந்த மாதிரி வாக்குப்பதிவை நடத்தும் பொழுது முதலாக இந்த மிஷினை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மிஷின்ஸ் தன்னோட சீரியல் நம்பர்ஸ் எல்லாமே அது டிஸ்பிளே ஆகும். இன்றைய தினம், இன்றைய நாள், எத்தனை வேட்பாளர்கள் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கோம் அந்த விவரங்கள் எல்லாம் அது டிஸ்பிளேல காமிக்கும். அடுத்ததாக நம்ம முகவர்களுக்கு இதுல டோட்டல் பட்டனை பிரஸ் பண்ணி காமிக்கணும். ஏன்னா இந்த இதுல ஏற்கனவே எந்த வாக்குகளும் பதிவாகவில்லை, 0ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்து காமிக்கணும் அதுல. சோ இதுல டோட்டல் பட்டனை பிரஸ் பண்ணி காமிக்கிறோம். கண்ட்ரோல் யூனிட்ல ஏஜென்ட்ஸ் அண்ட் போலிங் ஆபீசர்ஸ் முன்னிலையில பேட்டரி 99% டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே ஆகும். இதுல ஏற்கனவே டம்மி கேண்டிடேட்ஸ் நம்ம 16 வச்சிருக்கிறதுனால 16 கேண்டிடேட்ஸ் காமிக்குது. அந்தந்த சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு ஏற்கனவே நம்ம இவிஎம் செட்டிங்ஸ்ல பண்ணிருப்போம். இதுல போல்டு ஓட்ஸ் 0, இதுல 0 ஓட்டுகள் தான், வாக்குகள் தான் பதிவாகி இருக்குது. இப்ப மாதிரி வாக்குப்பதிவு நடத்துவதற்கு முன்பாக நம்ம விவிபேட்ல இந்த பேலட் டிராப் பாக்ஸ் இருக்குது. விவிபேட்ல பேலட் டிராப் பாக்ஸ், அதுல எந்த வாக்குகளும் இல்லை அப்படிங்கிறத அந்த ஏஜென்ட்ஸ்க்கு எம்டியா இருக்கிறத நம்ம காமிக்கணும். நம்ம ஆன் பண்ண உடனே 7 ஸ்லிப்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அது தனியா இருக்கும். அதுல எந்த சின்னங்களும் இருக்காது. அது டெஸ்ட் ஸ்லிப்ஸ். சோ அது மட்டும்தான் இருக்கு. வேற சின்னங்கள் உள்ள ஸ்லிப்ஸுமே எதுவுமே இல்லை. அதை நம்ம ஏஜென்ட்ஸ்ட நம்ம உறுதிப்படுத்தி காண்பிக்கணும். காண்பித்த பின்னர் நம்ம மாதிரி வாக்குப்பதிவை ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு 50 வாக்குகள் நம்ம மாதிரி வாக்குல பதிவு பண்ணணும். ஒவ்வொருத்தருக்குமே கண்ட்ரோல் யூனிட்ல உள்ள பேலட் பட்டனை பிரஸ் செய்து ஒவ்வொரு வாக்காக பதிவு செய்ய வேண்டும். பேலட் பட்டனை பிரஸ் செய்தவுடன் விவிபேட்ல இந்த சின்னம் ஒரு 7 செகண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகி அதுக்கப்புறம் கட்டாகி விழும். அந்த கட்டாகி விழுந்ததுக்கு அப்புறம் தான் கண்ட்ரோல் யூனிட்ல பீப் சவுண்ட் வரும். அடுத்ததாக 2வது வேட்பாளருக்கு வாக்குப்பதிவுல 3வது வேட்பாளருக்கு நம்ம வாக்களிக்கிறோம். 4வது வேட்பாளர் வரிசையாக இவ்வாறாக எத்தனை நோட்டா முதற்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் வாக்களிக்கணும். 50 வாக்குகள் நம்ம மாதிரி வாக்குப்பதிவுல பதிவு பண்ணிருக்கணும். சோ இப்போது நம்ம மாதிரி வாக்குப்பதிவு அனைத்து முகவர்கள் முன்னிலையும்
நம்ம வந்து ஒரு 50 வாக்குகள் பதிவு பண்ணிருக்கோம். நோட்டாவுக்கு ஒரு வாக்காவது செலுத்தியிருக்க வேண்டும். இந்த பதிவுகளை வந்து தனியாக ஒரு ட்ரில் சர்டிபிகேட் என்ற இதுல பதிவு பண்ணி வைக்கணும். ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் எத்தனை ஓட்டுகள் பதிவாகியுள்ளது என்பதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அதை தான் நம்ம வந்து ஏஜென்ட்ஸ் வந்து கடைசியாக டேலி பண்ணி காமிக்க போறோம். இப்ப மாதிரி வாக்குப்பதிவு 50 வாக்குகள் பதிவு பண்ணியாச்சு. இதை வந்து ஏஜென்ட்ஸ் நம்ம உறுதிப்படுத்த போறோம். இதுல ஏற்கனவே பதிவான 50 வாக்கு சிலிப்புகளை எடுத்து மாதிரி வாக்குப்பதிவின் போது பதிவு செய்யப்பட்ட சின்னங்களுக்கு பின்னால் நம்ம வந்து மாதிரி மார்க்போல் ஸ்லிப்ஸ் என்ற சீல் போட வேண்டும். அதுக்கு முன்பாக ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகியுள்ளது என்பதை தனித்தனியாக எடுத்து இந்த ஏஜென்ட்ஸ் முன்னிலையில் நம்ம அவங்கள்ட்ட காமிச்சு உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அது வந்து டேலி ஆகணும். அதே போல கண்ட்ரோல் யூனிட்ல டோட்டல் பட்டனை பிரஸ் செய்து 50 வாக்குகள் உள்ளது என்பதையும் அதற்கேற்ற போல் இந்த சின்னங்கள் வந்து 50 வாக்குகள் உள்ளது என்பதையும் முகவர்களிடம் நாம் உறுதிப்படுத்தி கொண்டு பின்னர் வந்து இந்த மார்க்போல் ஸ்லிப்ஸ் இதன் பின்பாக மார்க்போல் ஸ்லிப்ஸ் என்ற சீல் நம்ம அடிக்கணும். மார்க்போல் ஸ்லிப்ஸ் சீல் அடித்த பிறகு பின்னர் அந்த மார்க்போல் ஸ்லிப்ஸ்களை ஒரு பிளாக் கலர் என்வலப்பில் வைத்து இதில் வந்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் விவரங்களை எழுதி பிங்க் பேப்பர் சீல் இட வேண்டும். இந்த பிங்க் பேப்பர் சீலில் வந்து முகவர்களோட கையெழுத்தும் பிரசைடிங் ஆபீசரோட கையெழுத்தும் இட்டுக் கொள்ளலாம். மாதிரி வாக்குப்பதிவிலான கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள 50 வாக்குகளையும் விவிபேட்டில் உள்ள 50 சின்னங்களையும் நம்ம வந்து டேலி பண்ணி காமிச்சிட்டோம். யாருக்கு? ஏஜென்ட்ஸ்க்கு வந்து டேலி பண்ணி காமிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வாக்குப்பதிவை க்ளோஸ் பண்ணணும். முக்கியமா வந்து நம்ம தவறுறது அந்த 7 மணிக்கு முன்பாகவே நம்ம வாக்குப்பதிவு ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பதட்டத்துல வந்து நம்ம வந்து இந்த க்ளோஸ் ரிசல்ட் கிளியர் ஏற்கனவே நடந்த மாதிரி வாக்குப்பதிவை க்ளோஸ் பண்ணாமலே ஆக்சுவல் போல ஆரம்பிச்சிடக்கூடாது. அதனால நம்ம இந்த மாதிரி வாக்குப்பதிவை க்ளோஸ் பண்றோம். சோ 2 விஷயங்கள் இதுல முக்கியமா கவனிக்கணும். மாதிரி வாக்குப்பதிவு முடிந்து கண்ட்ரோல் யூனிட்ல வந்து நம்ம வந்து ஏற்கனவே பதிவான 50 வாக்குகளை கிளியர் செய்கிறோம். அது போல விவிபேட்ல உள்ள கம்பார்ட்மெண்டில் இருந்து அனைத்து வாக்குகளையும் எடுத்து நம்ம தனியா பிளாக் என்வலப் கவர்ல வச்சிட்டோம். இது எம்டியாக இருக்கிறது என்பதை ஏஜென்ட்ஸ் உறுதி செய்துவிட்டு இந்த டிராப் பாக்ஸை விவிபேட்ல உள்ள பேலட் டிராப் பாக்ஸை நம்ம சீல் வைக்கணும். சோ இதுல நம்ம கண்ட்ரோல் யூனிட்ல வந்து க்ளோஸ் கொடுத்து விட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம ரிசல்ட் செக்ஷன்ல ரிசல்ட் கொடுக்கணும். போல் க்ளோஸ் என்று காமிக்குது. அதே மாதிரி சிஆர்சி சீக்வன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். சிஆர்சி க்ளோஸ், ரிசல்ட் கிளியர். இந்த க்ளோஸ் ரிசல்ட் கிளியர் கொடுத்ததற்கு அப்புறம் தான் ஆக்சுவல் போலுக்கான பேலட் பட்டனை நம்ம பிரஸ் பண்ண முடியும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ அடுத்ததாக ரிசல்ட் கொடுக்கிறோம். கம்ப்யூட்டர் ரிசல்ட் என்ற டிஸ்பிளேல தெரிய வரும். மொத்த ஓட்டுகள் நமக்கு வந்து மாதிரி வாக்குகள் 50 பதிவு பண்ணிருக்கிறோம். அதை டிஸ்பிளே காமிச்சிட்டு ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்குங்கிறத காமிக்கும். சோ முதல் வேட்பாளருக்கு 1 அப்படின்னு வரிசையா இது காமிக்குது. அடுத்ததாக நம்ம வந்து மாதிரி வாக்குப்பதிவின் போது நம்ம 50 வாக்குகள் பதிவு செய்து அதை வந்து விவிபேட்ல உள்ள ஸ்லிப்ஸ் எடுத்து நம்ம வந்து பிளாக் கலர் என்வலப் கவர்ல வச்சு அதை பிங்க் பேப்பர் சீல் ஒட்டியாச்சு. அடுத்ததாக வந்து க்ளோஸ் கொடுத்து அந்த மார்க் போல நம்ம முடித்திருந்தோம். அடுத்ததாக ரிசல்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து கிளியர் கொடுக்க போறோம். அதை வந்து 50 வாக்குகளை வந்து கிளியர் கொடுத்து 0வாக மாற்றம் செய்ய போகிறோம். டோட்டல் ஓட்ஸ் 0வாக மாறிவிடும். டோட்டல் ஓட்ஸ் 0வாக மாறியதுடன் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் வாக்குகளின் எண்ணிக்கை 00 என்று அதோட கண்ட்ரோல் யூனிட்டோட டிஸ்பிளேயில் காண்பிக்கும். மாதிரி வாக்குப்பதிவினை வந்து நம்ம கிளியர் செய்து விட்டோம். அடுத்ததாக வந்து இந்த டோட்டல் பட்டனை பிரஸ் செய்து முகவர்களுக்கு இதில் வாக்குப்பதிவுகள் அனைத்தும் மாதிரி வாக்குப்பதிவுகள் அனைத்தும் டெலிட் செய்யப்பட்டுள்ளன என்பதை உறுதி செய்து காண்பிக்க வேண்டும். அதே நேரத்தில் நமது விவிபேட் மிஷினில் இருந்து எடுக்கப்பட்ட சின்னங்களை 50 மாதிரி வாக்குகளை எடுத்து பிளாக் என்வலப் கவரில் வைத்துட்டோம். அதை பிங்க் பேப்பர் சீல் கொண்டு ஒட்டியுள்ளோம். இதையும் வந்து ஏஜென்ட்ஸ்க்கு நம்ம காமிக்கணும். ஸோ கண்ட்ரோல் யூனிட்ல வந்து 0 டிஸ்பிளே ஆகும். டோட்டல் ஓட்ஸ் வந்து 0 டிஸ்பிளே ஆகுது. சோ இப்போ நம்ம ஆக்சுவல் போலுக்கு நம்ம போகலாம். ஆக்சுவல் போலுக்கு போறதுக்கு முன்பாக நம்ம வந்து இதுல கிரீன் பேப்பர் சீல், ஸ்பெஷல் டேக் எல்லாம் வச்சு நம்ம சீல் செய்யும் பணிகளை பார்க்கலாம். அதுக்கு முன்பாக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பிஆர்ஓ மாடியூல் ஆப். பிஆர்ஓ ஆப் வந்து நமக்கு வந்து பிரசைடிங் ஆபீசரோட மொபைல் நம்பருக்கு கொடுத்து நம்ம ஏற்கனவே முந்தின தினமே நம்ம வந்து ப்ரீபோல் டேலே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அதுல போலிங் மெட்டீரியல்ஸ் ரிசீவ்டு அண்ட் அதே மாதிரி மார்க் போல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மார்க் போல் ஸ்டார்டட், அதே மாதிரி ஆக்சுவல் போல் ஸ்டார்டட், அந்த மாதிரி ஓட்டர் ஸ்டாண்ட் அவுட் 2 மணி நேரங்களுக்கு ஒரு தடவை நம்ம ஓட்டர் ஸ்டாண்ட் அவுட் எல்லாமே பிஆர்ஓ பிரசைடிங் ஆபீசரோட ஆப்ல நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமா கவனிக்க வேண்டியது, மார்க் போல் சமயத்துல இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஏதேனும் மிஷின்ஸ்ல வந்து ரிப்பேர் ஏற்பட்டால் என்ன செய்வது அப்படிங்கறத நம்ம கவனமா இருக்கணும். அப்படி மிஷின் ரிப்பேர் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி திரும்ப மார்க் போல் பண்ணணுமா என்னங்கிற விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும். மார்க் போல் சமயத்தின் போது இந்த 3 இயந்திரங்கள்ல ஏதாவது ஒன்று ரிப்பேர் பழுது ஏற்பட்டால் அந்த இயந்திரத்தை மட்டும் நம்ம மாற்றம் செய்ய வேண்டும்.
விவிபேட் பழுது ஏற்பட்டால் விவிபேட்டை மட்டும் மாற்றம் செய்ய வேண்டும். அதே மாதிரி பியு சியு பழுது ஏற்பட்டால் அந்த இயந்திரத்தை மட்டும் மாற்றம் செய்ய வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவினை 50 வாக்குப்பதிவினை நம்ம நடத்த வேண்டும். இது வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மார்க்போல் சமயத்தில் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா பிரசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட் பார்ட் 4ல நம்ம ஃபில்அப் பண்ணணும். பிரசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட்ல பார்ட் 4ல மார்க்போல் டைம்ல மிஷின் ரிப்பேர்ஸ் ஆனா அதுல பதிவு செய்து நம்ம போலிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். சோ இப்போ நம்ம சீலிங் மெத்தடுக்கு நம்ம உள்ள போகலாம். சீல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்ட்ரோல் யூனிட்டை ஆஃப் பண்ணி இருக்கணும். அடுத்ததாக கண்ட்ரோல் யூனிட்ல நம்ம வந்து சீல் வைக்க போறோம். கண்ட்ரோல் யூனிட்டை சீல் வைக்கும் போது நம்ம ஏற்கனவே ஆஃப் ஆகி இருக்குது. நம்ம ரிசல்ட் செக்ஷன்ல ஒரு இன்னர் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அதுல கிரீன் பேப்பர் சீல், நமக்கு வந்து கிரீன் பேப்பர் சீல் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இது இப்ப இந்த எலெக்ஷன்ல நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து மாடிஃபைடு கிரீன் பேப்பர் சீல். சோ இதை நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம சீல் வைக்கிறோம். கிரீன் பேப்பர் சீல் நம்ம வைக்கும் போது அதுல உள்ள நம்பர்களை குறித்துக் கொள்ள வேண்டும். பிரசைடிங் ஆபீசர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து அந்த கிரீன் பேப்பர் சீல்ல நம்ம கையெழுத்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம கண்ட்ரோல் யூனிட்ல ஸ்பெஷல் டேக் வந்து நம்ம சீல் பண்றோம். ஸ்பெஷல் டேக், இந்த ஸ்பெஷல் டேக்ல அந்த எண்களை எழுதி கொள்ள வேண்டும். இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட எண்களை எழுதி கொள்ள வேண்டும். இந்த ஸ்பெஷல் டேக்கோட நம்பர்களையும் வந்து ஏஜென்ட்ஸ் வந்து குறிப்பிட்டுக் கொள்வாங்க. சோ இந்த ஸ்பெஷல் டேக்கை வச்சுட்டு அதுல அரக்கு சீல் வைக்கும் போது மிகவும் கவனமாக வைக்க வேண்டும். ஸ்பெஷல் டேக் பொருத்தும் போது இந்த ஸ்பெஷல் டேக் வந்து க்ளோஸ் பட்டனை மறைக்காதவாறு அதுல வந்து அமைத்துக் கொள்ள வேண்டும். சோ ஸ்பெஷல் டேக் மாட்டியாச்சு, நம்ம அரக்கு சீல் இதுல வைக்கிறோம். அடுத்ததாக நம்ம இந்த கிரீன் பேப்பர் சீலை நம்ம இது பண்றோம். நமக்கு இந்த இதுல வந்து ஸ்ட்ரிப் சீல் என்ற சீல் கிடையாது, நமக்கு மாடிஃபைட் கிரீன் பேப்பர் சீல் தான். முதல்ல ஏ என்ற பகுதியில கிரீன் பேப்பர் சீல்ல ஏன்னு இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை வந்து எடுத்து ரிசல்ட் செக்ஷனோட அடிப்பாகத்துல நம்ம ஒட்டுறோம். அதே போல கிரீன் பேப்பர்ல அடிப்பாகத்தில் உள்ள பி என்கிற ஸ்டிக்கர்ஸை நம்ம வந்து பிரித்து ரிசல்ட் செக்ஷனின் மேல் பாகத்தில் நம்ம ஒட்டிக்கொள்ளும். இதை ஒட்டிக்கொள்ளும் போது இந்த கிரீன் பேப்பர் சீலோட சீரியல் நம்பர் வந்து நமக்கு மேல டிஸ்பிளே ஆகணும். இந்த மாதிரி நமக்கு இதுல வரணும். சோ நம்ம அடுத்ததாக வந்து இதுல வந்து பிரசைடிங் ஆபீசர் அண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம அதை கையெழுத்திட்டு கொள்ளலாம். அதே போல கண்ட்ரோல் யூனிட்ல வந்து ரிசல்ட் செக்ஷனை அட்ரஸ் டேக் வைத்து நம்ம சீல் பண்றோம். அட்ரஸ் டேக் வைத்து சீல் பண்றோம். ஸோ நம்ம வந்து மார்க்போல் நடத்தி முடிச்சு மார்க்போல்ல உள்ள வாக்குகளை வந்து கிளியர் பண்ணி இந்த மீண்டும் வந்து கண்ட்ரோல் யூனிட் விவிபேட்டை சீல் பண்ணி ஆக்சுவல் போலுக்கு தயாராகிட்டோம். ஆக்சுவல் போலுக்கு தயாரான உடனே நம்ம வந்து மார்க்போல் முடிச்சிட்டோம். மார்க்போல் சர்டிபிகேட் பிரசைடிங் ஆபீசர் ரிப்போர்ட்ல பார்ட் 1 அது வந்து மார்க்போல் சர்டிபிகேட். அதை வந்து நம்ம என்னென்ன வேட்பாளர்களுக்கு என்னென்ன வாக்குகள் அளித்தோம் இதெல்லாம் வந்து இந்த இயந்திரங்களோட கண்ட்ரோல் யூனிட் கட்டுப்பாட்டு கருவியோட ஒத்து போனது அந்த வாக்குகள் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணி முகவர்கள் அனைவரிடமும் கையெழுத்து பெற்றுக் கொள்ள வேண்டும். மார்க்போல் சர்டிபிகேட் வந்து அந்த தருணத்திலேயே நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும். சோ சீலிங் பண்ணி நம்ம ஆக்சுவல் போலுக்கு நம்ம தயார் செய்தோம். 7 மணிக்கு ஆக்சுவல் போலுக்கு தயாராக இருக்கிறோம். ஆக்சுவல் போலுக்கு முன்னாடி வாக்குப்பதிவுக்கு முன்னர் வந்து தலைமை வாக்குப்பதிவு அலுவலர் வந்து ஏஜென்ட்ஸ் மற்றும் போலிங் ஆபீசர்ஸ் முன்னாடி நம்ம டிக்ளரேஷன்ஸ் வந்து வாசிப்பாங்க. அதை வாசித்து அந்த உறுதிமொழியை நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆக்சுவல் போல் செல்லலாம். சோ அந்த டிக்ளரேஷன்ல வந்து அனைவரிடம் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கையெழுத்து வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம மாதிரி வாக்குப்பதிவு முடிவு பெற்று ஆக்சுவல் போலுக்கு தயாராகிவிட்டோம். ஆக்சுவல் போலுக்கு தயாராகும் போது நம்ம ஒன்னு இது பிரசைடிங் ஆபீசரோட டேபிள்லயோ இல்ல போலிங் ஆபீசர் 3லயோ வச்சுதான் நம்ம மார்க் போல் பண்ணிருப்போம் கண்ட்ரோல் யூனிட்டை. இது வந்து கண்டிப்பாக ஓட்டிங் யூனிட்ல தான் விவி பேட்டும் பேலட்டும் வந்து ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கும். இதை நம்ம வந்து PO3 டேபிள்ல வச்சு நம்ம ஆன் பண்றோம். கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து ஆக்சுவல் போலுக்கு தயாராகிறோம். முதல் வாக்காளரை நம்ம உள்ள வர வச்சு முதல் வாக்காளரை PO1 போய் ஐடென்டிபிகேஷன் ஆபீசராக இது பண்ணி அவர் வாக்கு காப்பியா எலக்ட்ரோல கையில வச்சிருப்பாரு. அவரோட குறியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல்ல குறியீடுகள் செய்து அடுத்ததாக போலிங் ஆபீசர் 2 வந்து அழியாத மை அந்த இடதுகை ஆள்காட்டி விரல்ல இட்டு அவங்க வந்து ஓட்டர் ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஓட்டர் ஸ்லிப்பை கொண்டு வந்து PO3 கொடுத்த உடனே PO3 வந்து வாக்களிக்க ஏதுவாக கண்ட்ரோல் யூனிட்ல உள்ள பேலட் பட்டனை பிரஸ் பண்ணுவாங்க. அந்த வாக்காளர் வந்து வாக்களிக்க செல்லலாம். சோ முதல் வாக்காளர் ஆக்சுவல் போலப்போ ஒரு முதல் வாக்காளர் வாக்களிக்க வரும்போது என்ன பண்ணணும்ங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ முதல் வாக்காளரை நம்ம ஒருத்தரை பதிவு பண்ணி காமிப்போம். ஆக்சுவல் போலின் போது முதல் வாக்காளரை பதிவு பண்றோம். போலிங் ஆபீசர் 3 கண்ட்ரோல் யூனிட்ல உள்ள பேலட் பட்டனை பிரஸ் பண்ணுவாங்க. வாக்காளர் வந்து பேலட் யூனிட்ல அப்ப வந்து பிசி லைட் எரியும். அவங்களுக்கு எந்த சின்னத்தை அமைக்கணுமோ ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வந்து அவங்க வந்து பிரஸ் செய்து இது வந்து ஆக்சுவல் போல் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஆக்சுவல் போல் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக்சுவல் போல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்துல ஏதேனும் ஒரு கருவி பழுதானால் என்ன செய்வது என்று பார்க்கலாம். சப்போஸ் வந்து ஒரு விவிபேட் வந்து பழுதாண்டால் ஆக்சுவல் போல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது பழுதானால் அந்த விவிபேட்டை மட்டுமே வந்து மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவித்து அந்த ரிசர்வ் மிஷின்ல இருந்து விவிபேட்டை மட்டுமே மாற்றி நம்ம வந்து வாக்குப்பதிவை தொடரணும். விவிபேட்டை மாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் பட்சத்துல நம்ம மாதிரி வாக்குப்பதிவு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை.
அதே மாதிரி ஆக்சுவல் போல் சமயத்துல ஒரு கண்ட்ரோல் யூனிட்டோ அல்லது பேலட் யூனிட்டோ நமக்கு வந்து ரிப்பேர் ஏற்பட்டால், ரிப்பேர்னா என்னன்னா பிரஸ் எரர் ஏற்படலாம். அந்த கேபிள் வந்து சப்போஸ் ஒரு கனெக்ஷன் சரியா இல்ல, தப்பா இருந்தது அந்த மாதிரினா பிரஸ் எரரோ லிங்க் எரரோ அந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ லிங்க் எரர் பிரஸ் எரர் இருந்ததுன்னா நம்ம வந்து சரி செய்து கொள்ளலாம். ஆனா வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட் அண்ட் பேலட் யூனிட் மீண்டும் பயன்படுத்தாத வகையில் ஏதாவது எரர் ஏற்பட்டால் மண்டல அலுவலர்கிட்ட உடனே தகவல் சொல்லி ரிசர்வேஷன்ல இருந்து ஹோல் செட்டாக மாற்ற வேண்டும். 3 வாக்குப்பதிவு இயந்திரங்களையுமே நம்ம மாத்தணும். பேலட் யூனிட்டோ கண்ட்ரோல் யூனிட்டோ ரிப்பேர் ஆச்சுன்னா, ஆக்சுவல் டைம்ல ரிப்பேர் ஆச்சுன்னா 3 இயந்திரங்களையுமே நம்ம வந்து செட்டாக மாற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு நம்ம மாற்றம் செய்யும் போது ப்ரெசைடிங் ஆபீசர் பார்ட் 5ல நம்ம வந்து அதற்கான படிவங்கத்துல நம்ம அதற்கான என்ட்ரிஸை வந்து நம்ம எழுதி கொள்ளணும். தலைமை வாக்கு பதிவு அலுவலர். ஆக்சுவல் போல் சமயம் வந்து ஏதேனும் இயந்திரங்கள் பழுதுபட்டு நம்ம கண்ட்ரோல் யூனிட்டோ பேலட் யூனிட்டோ ரிப்பேர் ஆகி நம்ம முழு அனைத்து இயந்திரங்களையும் நம்ம மாற்றும் பட்சத்துல வந்து மாதிரி வாக்குப்பதிவு மீண்டும் வந்து நடத்த வேண்டும். முகவர்கள் முன்னிலையில காலையில நம்ம எப்படி நடத்தணுமோ அதே மாதிரி நடத்தணும். அப்போ வந்து எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் நோட்டாவிற்கு ஒரு வாக்கு மட்டும் செலுத்தினால் போதும். அப்போ வந்து 2வது தடவை ரிப்பேர் ஆனப்போ வந்து மாதிரி வாக்குப்பதிவு நடத்தும் போது கண்டிப்பாக 50 வாக்குகள் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு வாக்கும், நோட்டாவுக்கு ஒரு வாக்கு மட்டும் அளித்தால் போதும். இப்பொழுது அதே மாதிரி அதை பார்ட் 5ல நம்ம குறித்துக் கொள்ள வேண்டும். சோ நம்ம